ஆட்டோமொபைல் பிரான்ச்சில் இருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பவர் யூனிட்ஸ் அண்டு டிரான்ஸ்மிஷன். நீங்கள் எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாம் அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். 20 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின் 8 கொஸ்டின் கேட்பாங்க. 8ல் வந்து எனி 5 வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். பார்ட் சி வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டின் 5 10 மார்க் கேட்பாங்க. நம்ம 3 10 மார்க் எழுதினா போதும். மொத்தம் 60 மார்க்கு. நம்ம வந்து 2 ஹவர்ஸ் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த பார்ட் ஏல இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர் வந்து முதல்ல நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் சம்மந்தமான உங்களை அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாமி. உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய இதில் காமிச்சக்கூடிய எந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ் பண்ணக்கூடாது. தரவாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து இப்போ அக்டோபர் 2025 செமஸ்டர் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து எந்த கொஸ்டின்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா தரவாக படிங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் அதாவது 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பார்ட் பி கொஸ்டின்ஸ். பார்ட் பிங்கிறது என்னென்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வந்து பார்ட் சி கொஸ்டின், அதாவது 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மித்த எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி வரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.